ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே சமையல் விலாக் பார்க்கலாமா? டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆக போகுது. இன்னும் நாங்கள் லன்ச் பண்ணல. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஃபேமிலி ஊர்லேருந்து வந்தாங்களே அந்த டேவோட கண்டினியூவேஷன் தான். இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் என் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரங்க எங்கள் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வாங்கிட்டு வரேன்ட்டு வெளில கிளம்பிட்டாங்க. ஒரு 11 மணி தான் கிளம்புனாங்க. கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னாங்க. ஆனால் இந்தளவுக்கு லேட்டாகும்னு எங்களுக்கு தெரியாது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ மட்டனை மட்டும் வேக வச்சுருக்கோம். மீன் இதெல்லாமே இதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வரணும். இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே வச்சு கட் பண்ணி வச்சாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா மட்டனை வேக வச்சு சூப்பு தனியாக எடுத்து சாப்பிட்டாச்சு. பசங்க இருக்காங்களே எதாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஜெல்லி தான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வரத்துக்கு 1:15 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சூடாக வடிச்சிக்கலான்னு சாதம் வச்சாச்சு. மீன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இதெல்லாமே கழுவணும். வவ்வால் மீனும் கெண்டை மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மீன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் போயிட்டு நாட்டு மீன்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா சமையல் மாஸ்டர் அவங்க நின்றுக்கிட்டே எல்லாத்தையும் கடன்னு கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ சின்ன வெங்காயமும் இல்லை. அதனால தான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெடி பண்ணமே. சூப்பரான மீன் குழம்பு பார்த்துடலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் மிளகு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா சோம்பு. எப்பொழுதுமே மீன் குழம்புக்கு சோம்பு ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் இவ வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிளகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10-15 கிட்ட சின்ன வெங்காயம், 20 பல் வந்து பூண்டு, இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதும் பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், வறுத்து அரைச்ச மீன் குழம்பு தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக நான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஊருக்கு போகும்போது இதே மாதிரி ஸ்டைல் தான் பண்ணியிருந்தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லை. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இன்னமும் டெம்ப்டிங் ஆகுது எனக்கு. லாஸ்ட் வீக் சமைச்சது, பட் இன்னமும் எனக்கு வந்து டெம்ப்ட் ஆகுது நாக்கெல்லாம். வெங்காயம், மிளகு, சோம்பு, பூண்டு இதெல்லாம் வதங்கினதும் தக்காளி 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டா. சின்ன தக்காளி தான். அதையுமே நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நல்லா அந்த தேங்காய் எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கான ப்ராசஸ். இந்த பசங்க 2 பேரும் சேர்ந்தா ஜெய்யோட ஸ்விம்மிங் ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் போட்டு 2 மணி நேரம் எரும மாடு வெயிலில் ஊருல அந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா தூங்குது சைலண்ட்டாக போங்கன்ட்டு டேப்பை திறந்து விட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்தோம். கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. பசங்களுக்கு கூட்டம் சேர்ந்தாலே யாரையுமே கையில் பிடிக்க முடியாது. நாங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம். குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் குவான்டிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி வந்து நீங்கள் கூடிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூளை வந்து வறுத்துக்கிட்டா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசலுக்கு ஒரு ஆரஞ்சு சைஸ் வந்து புளி எடுத்துகிட்டு அதை நல்லா கரைச்சிக்கிட்டு அதிலே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதையும் நல்லா கரைச்சிட்டு இப்போது வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ்லாமே வந்து இந்த புளி கரைசல்ல ஆட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு உப்பெல்லாம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு கூட்டியாச்சு. இங்கே ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா வாசமாக இருந்தது. கடுகு வந்து ஆட் பண்ண மாட்டாங்க ஊரில் எல்லாம் மீன் குழம்புக்கு. நல்லா வெந்தயத்தை போட்டு பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் அந்த குழம்பு ஊற்றிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இங்கே மீன் வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம் தான் வீடியோவும் எனக்கு எடுத்திருந்தாங்க. அவங்களே எடுத்துக்கிட்டு அவங்களே சமைச்சாங்க. ஏன்னா என்னை சும்மா கூப்பிட்டுட்டே இருந்தாலும் என்னால் எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீ ஏன் வீடியோ எடுத்துக்க அப்படின்னு. அதான் அன்றைக்கி மேடம் தான் ஆல் இன் ஒன். இப்போ குழம்புல வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மீன் வறுவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சமாக லைம் ஜூஸ் புளிஞ்சு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, ஜாதிபத்திரி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையுமே பிரியாணிக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் நெய் ஊற்றிட்டு சூடானதும் வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். இங்கே குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும்.
குழம்பு மீனே போடாமல் அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வறுத்து தான் வந்து ஸ்பைசஸ்லாம் அரைக்க போகிறோம். இந்த பிரியாணிக்குமே நம்ம எந்த மசாலா எதுவுமே ஆட் பண்ண போல் ஹோல் ஸ்பைசஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம பிரியாணிக்கு வந்து ஆட் பண்ணோம். ஆக்சுவலாக ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அப்படின்னாலே என் தங்கச்சி தான் சத்த நேரத்தில் வந்து பிரியாணி செஞ்சுருவோம். அதே மாதிரி சமையல்லாம் வந்து எத்தனை பேருக்கு சமைக்கணும் அப்படின்னாலும் அசால்ட்டாக வந்து மேடம் சமைச்சிருவாங்க. சமையல் மாஸ்டர், எங்கள் வீட்டோட வந்து சமையல் மாஸ்டர் ஆல் இன் ஒன் அப்படின்னா என்னோடய தங்கச்சி தான். இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணது கண்ணாடி பதம் வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தக்காளி பழத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னு வந்து கன்சிஸ்டன்சி சொன்னாங்க. இங்கே வந்து 4 தக்காளி பழத்தை நல்லா போட்டு வதக்கிட்டு அதோட தண்ணியெலாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போயிடுவேன். அவ்வளோவா வந்து இங்கே மற்றவங்களாம் வர்றது வந்து ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி டைம்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும். அந்த டேவே வந்து ஒரு நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மீனை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீன். எனக்கு மீனை வெட்டாமல் அப்படியே முழுசாக சாப்பிட தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மீனை வந்து மீனோட தலைகள்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனோட பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சென்னையில் வந்து மீனோட மண்டையெல்லாம் வெட்டி தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து சொல்லணும் வெட்டாமல் அப்படியே கொடுங்க அப்படிங்கிறதுனால நல்லா பெரிய மண்டை. இந்த மண்டை வந்து எனக்குன்னு நினச்சேன், ஆனால் நான் சாப்பிட முடியல. எல்லோரும் சாப்பிடும்போது டைம் இல்லையா, நாங்கள் வேறு கிளம்பணும், அதனால் வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் மாமனார் சாப்பிட்டாங்க. ஸோ சேட். எனக்கு அந்த மண்டை இல்லை, பட் அடுத்த வாரம் இந்த மண்டை வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு மீன் மண்டையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததும் மற்ற மீன் பீசஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டெம்டிங்கான மீன் குழம்பு, வறுத்து அரைச்ச மீன் குழம்பு. நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது எல்லாமே பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே மிக்ஸியில் நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா பசங்கள்லாம் இருக்கிறதுனால ஸ்பைசஸ் நாங்கள் ரொம்ப அதிகமாக சேர்க்கலை. எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த டைமில் ஒரு 1/2 கப் வந்து நல்லா கெட்டியான தயிர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை நல்லா புளிஞ்சிக்கலாம் புளிப்புக்காக. இதெல்லாம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். ஏற்கனவே மட்டன் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சூப்பை தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 டம்ளர் அரிசிக்கு வந்து 5.5 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டா. இப்போது இது எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் பீசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஊறிடுச்சு மசாலாவில். எங்களுக்கும் டைமும் இல்லை, இன்றைக்கே ஊருக்கு வர கிளம்புறாங்களா, இந்த டைமில் ஒரு ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு சமைச்சாச்சு. ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீனையும் வந்து பொரித்து எடுத்துட வேண்டியதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா தண்ணி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பிரியாணி அரிசியை வந்து அப்படியே பூ போல் தூவி விட்டுடலாம். அரிசி உடையாத மாதிரி பக்குவமாக நல்லா அந்த மாதிரி சுற்றி வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இந்த டைமில் உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்தா அந்த மட்டனே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ தான் பசங்கள்லாம் குளிச்சுட்டு வந்தாங்க. எல்லாரோட கண்ணும் அவ்வளோ ரெட் ஆகிடுச்சு. மொட்டை மண்டையும் தூங்கி ஏஞ்சிடுச்சா. ஸோ எல்லோரும் வந்து பாப்கார்ன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேற்று பீச்செல்லாம் போயிட்டு வந்தோம்ல, அந்த மிச்சமான ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. பசங்களுக்கும் பசி வந்துடுச்சு. அரிசி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாங்கள் மட்டன் வந்து ஆட் பண்ணோம். நாங்கள் பிரியாணிக்குன்னு தான் கேட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் ஹஸ்பண்டை. குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ பீசஸ் எல்லாமே வந்து கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால கடைசியாக தான் நாங்கள் மட்டன் பீசஸையும் போட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கெண்டை மீன் வவ்வால் மீன் அப்படின்னாலே அது ஒரு டேஸ்ட் தான். கெண்டை மீன் வந்து டக்குன்னு உடஞ்சிரும். அதை பக்குவமாக பார்த்து வந்து திருப்பணும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கடல் மீனை விட நாட்டு மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்து தான் இது பண்ணணும், இல்லாட்டி டக்குன்னு உடஞ்சிரும் மீன்லாம்.
இங்கேயும் வந்து முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு வந்து ஃபைனல் ப்ராசஸ். நல்லா கொதித்து வந்ததும் குக்கர் மூடிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதையுமே வந்து மேலாப்பில் தூவி விட்டு கொஞ்சமாக நெய் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நீங்களும் சொல்லுங்கள் உங்களோட ஃபேமிலியில் உங்களுக்கு யாரோட சமையல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுக்கல, எப்படி தான் இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து சமையல் கற்றுக்கிட்டான்னு தெரில. ரொம்ப நல்லாயிருக்கும். எந்தாவது ஒரு பொருளை கொடுத்து ரெசிபி பண்ணாலும் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருவா. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கணும் அப்படின்னாலும் அசால்ட்டாக சமைச்சிடும். பிடிச்ச வேலையே மேடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் தான், எங்களுடைய சமையல் மாஸ்டர். ஸோ ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறமா குக்கர் விசில் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் கையோட வந்து விளக்கியாச்சு. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா குளிக்க கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து எல்லாருமே வந்து வெளில போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சொந்த அத்தை, அதாவது எங்கள் மாமனார் இருக்காங்களே அவங்களுடைய அக்காவும் எங்களுடைய சின்ன தாத்தா அவங்களோட ஒய்ஃபும் ஒருத்தவங்க தான். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வந்து நாங்கள் போனோம், எங்களோட பாட்டி வீட்டுக்கு. அவங்க இப்போ தான் ஃபாரின்லேருந்து வந்து போவே இல்லையா, அதனால் பார்க்க வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜெய்யோட காது குத்திக்கு இன்வைட் பண்ணலாம், அதனால் நாங்கள் அப்படியே போயிட்டு அவங்கள வந்து அப்படியே பஸ் ஏற்றிட்டு போயிட்டோம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். பாருங்கள், நல்லா டெம்ப்டிங்கான பிரியாணி, சூப்பராக உதிரியாக நல்லா குலையாமல் உடையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மேலாப்பில் வந்து நெய் ஊற்றி இறக்கணும் அப்படின்னா மணலாக சுவையாக சூப்பரான பிரியாணி. இந்த மாதிரி நமக்கு டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி நல்லா உட்காந்து சுட சூப்பராக சாப்பிட்டேன். மீன் குழம்புலேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீன்லாம் உடையாமல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போயுமே டெம்ப்டிங்காக இருக்குது, சாரி. ஸோ பசங்களாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்டாங்க, நாங்களாம் அப்போ தான் குளிச்சுட்டு வந்தோமா, அப்படியே நாங்களும் வந்து சாப்பிட்டோம். என்னோடய குக்கர் தான் கொஞ்சம் கோளாறு பண்ணுது. இப்போ அதுக்கப்புறம் குக்கர்லாம் கொடுத்துட்டு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ எந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் எங்கள் மாமாவும் சாப்பிட்டாங்க. நானும் என் தங்கச்சியோட பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். பட் ஆனால் டைம் இல்லை அதுக்கெலாம். அதனால் பார்த்திங்கன்னா கடகடன்னு கிளம்பி கிச்சனை ஃபுல்லாக திரும்ப க்ளீன் பண்ணி பிளேட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு காரில் போகும்போது தான் நான் மேக்கப்பும் பண்ணியிருந்தேன். நிறைய வந்து சன்பர்ன்ஸ் வந்துடுச்சு வெயிலில் சுற்றி இருந்ததுனால. இப்போ கொஞ்சம் ஃபேஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நான் மையெல்லாம் போட்டிருக்கேன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தான் செக் பண்ணுறேன். எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு 8 மணிக்கு எங்களை வந்து குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸில் வந்து விட்டாங்க. 9 மணிக்கெலாம் 8:45 கடகடன்னு வெளில வந்துட்டோம். பர்ச்சேஸ் பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுட்டு கிண்டி வந்தாச்சு. ஆக்சுவலாக பஸ் தான் புக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டேவே போகிற மாதிரி இருந்தாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் கம்பல் பண்ணி இருக்க வச்சிட்டோம். பாப்பா மொட்டையை பாருங்கள், எனக்கு அதுன்ட்டு வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தா. அந்த சின்னமலை ஸ்தலம் இருக்கும் இல்லையா, அது. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2 நாளாக அப்படியே கைக்குள்ளே இருந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சமத்தாக இருந்த பொண்ணு மிஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும்ல, அந்த சிரிப்பை வந்து நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் ஹஸ்பண்ட்டை தான் இந்த வாட்டி ரொம்ப ஒட்டிக்கிட்டா. ஊருக்கெல்லாம் போனால் கொஞ்சம் பயப்படா வரத்துக்கு. ஆனால் இந்த வாட்டிலாம் பயமே இல்லை. என் ஹஸ்பண்டு கூடவே தான் இருந்தா. தூக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கூட அவ்வளோவா போகவே இல்லை. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக வெயிட்டிங். ஸோ எங்கள் ஊர் பஸ்ஸும் வந்துடுச்சு. நாங்களும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு ரொம்ப டல்லாக தான் வீட்டுக்கு போனோம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க. பாய், டேக் கேர்.